Total living God, follow fresh on me. Spirit of the living God, follow fresh on me. Break me, melt me, mold me and fill me. Spirit of the living God, follow fresh on me. எங்களை நேசிக்கும் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. எங்கள் ஒவ்வொருடைய வீட்டையும் உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாம் இருபுறமாய் சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறோம். நீர் என்னை தகுதிப்படுத்துங்க. இயேசுப்பாவுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி தகுதிப்படுத்துங்க. இந்த உன்னதமான ஊழியத்தை செய்வதற்கு நீங்க கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் பேசுனாங்க. வேதத்திலுள்ள மகத்துவங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசப்பா, நீங்க மாத்திரம் மகிமைப்பட வேண்டும், நீங்க பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசப்பா, எல்லா துதி கன மகிமை நான் நமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இதுவரை நாம 3 சபைகளை குறித்து நாம் பார்த்தோம். முதல் சபை அன்பற்ற சபை, லவ்லெஸ் சர்ச். இரண்டாவது பர்சிக்யூட்டட் சர்ச், உபத்திரவத்தின் பாதையிலே நடந்த சபை, சிமிர்னா சபை. முதல் சபை எபேஸ். மூன்றாவது பெர்கமு, காம்ப்ரமைசிங் சர்ச். இந்த 3 சபைகளை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு 4வது சபை, இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சபையின் பேர் தியாத்திரா. தியாத்திரா என்ற சபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சபைக்கு த கரப்ட் சர்ச், கரப்ஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல் இப்படி இருந்துச்சுன்னா கரப்ட் சர்ச். இது ஏன் அப்படி அடைக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்தில் நாம் குறிப்பாக அந்த வசனத்தில் அதனுடைய செய்தியை பார்க்கிறோம். நம்ம இப்போ கடந்து செல்லலாம். தியாத்திரா சபை, தியாத்திரா என்று சொன்னால் perpetual sacrifice or continual offering. பாவம் செய்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, இதுதான் மீனிங். அதனுடைய அர்த்தம் என்ன? கண்டினியூல் ஆஃபரிங். பழைய காலத்தில் இதை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. அதை நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் வேறு இடத்துல பிரசங்கிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் பிரசங்கிக்கலாம். பண்டைய காலத்தில் இந்த இடத்தை
பெலோபியா பெலோபியா என்று அழைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 290 ஆண்டுகள் கிரேக்க அரசன் செல்யூக்கஸ் நிகேடர், லிசமாஸ் செல்யூக்கஸ் நிகேடர் லிசமாஸ் என்ற அவன் போர் செய்தான். போர் செய்து அவன் வெற்றியோடு திரும்பும் பொழுது அவனுக்கு செய்தி வருகிறது, உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அந்த செய்தி அவன் கேட்டவுடனே இதே இடத்திற்கு துக்டேர் துகடாரா என்று பெயர் வைத்தான். அதற்கு மகன் என்று பெயர். எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அவங்களுடைய லாங்குவேஜில் அந்த காலத்தில் இதற்கு தியாத்தரா என்ற பெயர் போய் துகடாரா என்று பெயர் வைத்தார். சில ஆண்டுகள் கழித்து எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது ரோமர்களுக்கும் கிரேக்கருக்கும் சண்டை நடக்கும். ரோமர் கைப்பற்றின உடனே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச தியாத்திரா என்ற பெயரை வைத்தனர். இது எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி கேட்பீர்கள் என்றால், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் என்ற அதற்கு தெற்கு பகுதியிலே ஏத்தென்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒலிம்பிக்ஸ் போட்டியெல்லாம் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே நடைபெற்றது. அதனுடைய ஏத்தென்ஸுடைய கிழக்கு பகுதியிலும் அமைந்த இடம்தான் இந்த தியாத்திரா என்ற சபை. அந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லீதியர்கள் சூரிய கடவுளான திரியோலஸ் என்ற தேவதையை வணங்கி வந்தார்கள். தியா என்று சொன்னால் கோட்டை, தியா கோட்டை என்று அதை அழைத்தார்கள். இந்த தேவதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களா, இந்த திரியோலஸ் என்ற தேவதை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் அதை கடவுள்னு சொல்ல மாட்டேன், தேவதை என்று சொல்லுகிறேன். 2 எருதுகளுடைய முகம் கொண்ட ஒரு குதிரையினுடைய உடல் அமைப்பு கொண்ட உருவம். 2 எருதுகள் முகம் கொண்ட குதிரையின் உடல் அமைப்பு கொண்ட உருவம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வாணிபம், துணிகளுக்கு சாயம், கம்பளி போன்ற வகைகள், தோலாடை, வெண்கல பொருட்கள், பானை செய்வாங்க, அடிமைகளை விற்பார்கள். இப்படிப்பட்ட தொழிலை செய்து வந்த பட்டணம் தான் இந்த தியாத்திரா பட்டணம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பைபிளே வாசிக்கிறோம், லீதியாள் என்ற அந்த மகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வருகிறது. இவள் செந்நிற ஆடைகளை விற்பவர் என்று நாம் பார்க்கிறோம். அவள் தேவன் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். பவுல் பேசும் பொழுது அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். இப்போ 18ஆம் வசனத்தை என்னுடைய மனைவி வாசிப்பார்கள். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், அதாவது ஆண்டவர் கோபத்தோடு கூட பார்க்கிறார். ஏன் அப்படி பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது, சபையின் பாவத்தை கண்டு அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதற்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்டிங்கன்னா, the eyes speaks of piercing vision. அந்த கண்கள், அவருடைய கண்கள் ஊடுருவி பாய்ந்து
அந்த உள்ளத்தை அறிந்திருக்கிறது, அந்த சபை மக்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராஸ் ஃபீட், வெண்கல கால்கள். வெண்கலம் போன்ற பாதமுள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்டீங்கன்னா, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த்ரெட்டனிங் ஜட்ஜ்மெண்ட். வெண்கலனால நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நம்ம ஏற்கனவே ஆசாரிப்பு கூட இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனத்திற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்களா, த்ரெட்டன். ஆண்டவர் ஆக்சுவலாக பயமுறுத்துகிறார், அந்த சபைகளை பயமுறுத்துகிறார். உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு பயமுறுத்தி கூறுகிறார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, நூதனமான ஜெபம், நூதனமான ஜெபம். சரின்னு சொல்லி இதை பார்த்தா ஒரு சர்ச்சில், இட் இஸ் நாட் அன் ஆர்கனைஸ்ட் சர்ச், இண்டிபெண்டன்ட் சர்ச். அது சிஎஸ்சியும் இல்லை, வேறு ஆர்கனைஸ்ட் சர்ச் கிடையாது, இண்டிபெண்டன்ட் சர்ச். ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வாலிபன் ஆலயத்திற்குள்ளே சுற்றி சுற்றி வருகிறான். நான் பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் அக்னி அபிஷேகமா? யோசித்து பாருங்க, இதுதான் அக்னி அபிஷேகமா? இதனால தாங்க மற்ற மக்கள் நம்ம வெறுக்கிறாங்க. நான் சிறுவனாக இருக்கும், ரொம்ப சின்னவனாக இருக்கும் பொழுது அந்த காலத்தில் ஊழியக்காரர் சொன்னது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு. கொட்டடிச்சு உடுக்க அடித்து அந்நிய பாஷை பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்நிய பாஷை பேசுவது தப்புன்னு நான் சொல்லலை, நல்ல கவனிங்க. கொட்டடிச்சு உடுக்க அடித்து தர்தன்னு பண்ணி அப்படி இல்லை. ஆவியானவர் சைலண்டாக இறங்குவார். இதை நிறைய பேர் நம்ம அறிந்து கொள்வதில்லை. இவங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், மிகவும் பயங்கரமான நியாய தீர்ப்பு உண்டு. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தியாத்திரா சபை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்புள்ள சபை, நல்ல ஊழியம் செய்கிற சபை, விசுவாசம் நிறைந்த சபை, பொறுமை நிறைந்த சபை. முன்பு செய்த எல்லா கிரியைகளை விட பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது அறிந்திருக்கிறேன். இது எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சபையில் உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் 20 நானே வாசிக்கிறேன், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு குறை இருக்கு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யோசபெல் என்ற ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசிகளாம் முந்தி சொன்னது நடந்தது. நீங்கள் நான் ஜஸ்ட்டு குறிச்சிக்கோங்க, நான் அதை ஃபுல்லாக வாசிக்க போல. சில ஃபியூ இயர்ஸ் பேக், ரொம்ப சில ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த கொரோனாக்கெல்லாம் முந்தின்னு வைத்துக்கொள்ளுங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட குதிரையை குறித்து வருகிறது. மங்கின குதிரை.
டிவியில் நான் கூட பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஒரு பாஸ்டர் இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட், அவரை கேட்டேன். இல்லையா அது கிராஃபிக் இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் நல்ல வயது முதிர்ந்த ஒரு போதகர். ஆனால் அவர் சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரப்போகிற அந்த குதிரை அது இல்லை, எல்லாம் ஒரே கொண்டாட்டம். நான் திரும்ப நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு பிறகு எந்த ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததே இல்லை. 2022 இன்றைய டேட் 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெறவே இல்லை. ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் பைபிளில் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு கூட அந்த மெசேஜ் வந்தது. ஒரு போதகர் கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பிச்சிருந்தார். கொரியாவிலிருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்குரிய பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கிறாங்க. அதில் தயவு செய்து பங்கெடுக்காதீங்க. பங்கெடுத்தீங்கன்னா இருக்கிற விசுவாசமும் போயிடும் அப்படின்னாங்க. அனுப்பிச்சிருந்தார். அவர் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை, ஜாக்கிரதையாக இருங்க போதகர்களுக்கு அவர் அனுப்பிச்சிருக்கிறார். அது எனக்கும் நானும் பார்த்தேன். நான் போதகர் அல்ல, இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ நல்ல சபை. 19ஆம் வசனம் வரைக்கும் 20ல் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசபெல், இந்த ஏசபெல் பழைய ஏற்பாடு காலத்தில் வருகிற அவள் அல்ல. இவ வேறு ஒரு ஏசபெல், புதிய ஏற்பாட்டில் வருகிற ஏசபெல். இசபெல்தியா என்ற கடவுளை, என்ற தேவதையை வணங்கி வந்த ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஏசபெல் என்றவர் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவ அவர் வணங்கல். இசபெல்தியா என்ற தேவதையை வணங்கி வந்தார். அவளுக்கு அது கடவுள். அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த தியத்தீரா சபையில் சேர்ந்தார். இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். பவுல் பேசும்பொழுது லீதியாள் ஸ்தாபித்த, அதாவது லீதியாள், இப்போ பல பேர் சேர்ந்து தான் சர்ச் கட்டுறாங்க. அதில் லீதியாள் தான் மெயின் பர்சன். அந்த சர்ச் உருவானதற்கு மெயின் பர்சன் இந்த தியத்தீரா சபை. இது ஏடி கிறிஸ்துவுக்கு பின் 50ஆம் ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம். இவா இந்த ஏசபெல் என்றவள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டில் வந்தவர். பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துங்க, 40 வருஷம் கழித்து இதில் சேர்ந்த உடனே அவள் சில காரியங்களை சபையில் கொண்டு வருகிறாள். புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இதுதான் அன்றைக்கு இப்படியெல்லாம் இருந்துச்சு. அன்றைக்கு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அப்படி இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த மாதம் 17ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். 75வது வயதை ஆரம்பிக்கிறேன். 75 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய ஆருலா சர்ச்சில் இருந்த ஆர்கனிஸ்டுடைய தகப்பனார் ரெவரண்ட் அப்பாதர், பெரிய தாடி வச்சிருப்பார். அவர் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, நான் பேபி, எனக்கு தெரியாது. நான் வாலிபனாக இருந்த பொழுது நம்முடைய சபையில் அவரும் இல்லை, வில்லியம்ஸ் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். வில்லியம்ஸ் அவர் பேர். அவரும் ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தார்.
அவர் சொன்னார், கம்யூனியன் கொடுத்துட்டே வந்தார், வந்த உடனே ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஒருத்தன் கொடுக்காம ஸ்கிப் பண்ணிட்டாரு. அவன் கோப சாபத்தோடு கூட அந்த நம்ம முழங்கால் படிக்கிற இடத்துல இருந்து வந்துட்டான். சபை முடிந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஐயர்மார்கள்லாம் ஒரு வெஸ்டின்ற ஒரு ரூமில் போய் தங்குவாங்க. போன உடனே தாடி அப்படியே பிடித்து கொண்டான், உலுக்கினான். அவர் தாடியை விடுன்னு சொல்ல, அவன் சொன்னான், இதை வில்லியம் செய்ய சொன்னார், நான் இதை பார்த்த காட்சி அல்ல, என்னை எல்லாரும் முன்னாலேயும் நீ அவமானப்படுத்திட்ட. அப்போ அப்பாதர் ஐயர்னு திரும்ப சொன்னார், யோ உனக்கு எத்தனை வைஃபியா, உனக்கு நான் கம்யூனியன் கொடுக்க முடியாது அப்படின்னார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்க. இன்றைக்கு அதை போல ஒரு ஐயர் இருக்கிறாரா? அதை தான் சொல்கிறேன். லீதியாள் ஆரம்பிக்கும் பொழுது இருந்தது இப்போ இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி எல்லாமே தோல்வி, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்படையாய் பார்க்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் எல்லாவற்றையும் டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டாந்துட்டாங்க. நீங்கள் ஜாய்ஸ் மேயர் பார்க்குறீங்க, பலரை நீங்கள் பார்க்குறீங்க. ஓ, அமெரிக்காவில் நல்ல ஒரு எழுப்புதல் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிக்கலாம். என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? நான் அவர்கள் சொன்னதை அப்படியே உங்களுக்கு நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். இன் USA, especially in the New York City, ancient gods returned. In USA, especially in New York City, ancient gods returned, and also witchcraft. இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் வேணா நீங்கள் குறித்து கொள்ளுங்க. 2 நாளாகமும் 33:6, 2 ராஜாக்கள் 21:16, 2 நாளாகமும் 33:6, 2 Kings chapter 21 verse 16. குற்றமில்லாத ரத்தத்தெல்லாம் மனாசை சிந்தினான். அவங்க அப்பா எவ்வளோ நல்லவர், எஸ்ஐகே ராஜா எவ்வளோ ரிஃபர்மேஷன் கொண்டு வந்தார். ஆனால் த வேர்ஸ்ட் கிங் மனசேவையால் தான் அந்த யூதா கோத்திரம், அதாவது இஸ்ரவேல் நாடே அழிந்து போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினதுனால. இன்னொன்று கூட நான் சொல்கிறேன் பாருங்க, இதே காட் டிவியில் வந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாம் தங்கள் ஊரை குறித்து, அவர்களுடைய ஊரை குறித்து சொல்கிறேன், நம்ம ஊர்லேயும் இருக்கு. 63 மில்லியன், 70 மில்லியன் கூட இருக்கலாம், தெரியல. அவங்க இப்படி பேசுகிறாங்க, நான் எப்படி பேசுனா அதே மாதிரி சொல்கிறாங்க. அத்தனை குழந்தைகள், 1 மில்லியன் சொன்னால் 10 லட்சம் கணக்கு போட்டுக்கோங்க. அத்தனை குழந்தைகளையும் அபார்ஷன்ல அழித்து போட்டார்கள். அப்போ ஏன் குரங்கம்மா வராது? ஆயிரக்கணக்கில் அங்கே வந்திருக்க, ஏன் வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் மனாசேவில் தீமிதிக்க பண்ணுறான். இப்போ அவங்க அமெரிக்காவில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, they are going to sacrifice their own child. தங்கள் சொந்த குழந்தைகளை பலி செலுத்த போகிறாங்க. இதெல்லாம் சொன்னது ரபாய் அப்படின்னு ஆங்கிலத்தில் வரும், ரபிமார்கள் என்று சொல்லுவோம். ஜோனத்தான் என்ற ரபி இஸ்ரவேல் தேசத்தில் அவர் ரபியா இருக்கிறார். அந்த ரபி என்ன சொல்றாருன்னா,
இவைகள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து காட் டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போது அவரோட வயதானவர், அவர் பேர் ஜோனத்தான், அவர் சொல்லுகிறார், நோ நோ நோ, வி மஸ்ட் ஃபோக்கஸ் எவ்ரிதிங் டு த பீப்புள் அப்படின்னு சொல்கிறார். இதுதாங்க கடைசி காலம், இதுதான் கடைசி காலம். இனிமே நம்ம அதாவது நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. சில தினங்களுக்கு முன்பாக கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிற நமக்கு கெட்சமனே தோட்டத்திற்கு வருகிற ஒரு போதகர், அவர் பேர் ரெவரண்ட் கிரீட்டோ, அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் தனியாக பேசும்போது சொன்னார், பிரதர் அவ்வளோதாங்க, இதான் லாஸ்ட். இனிமே படித்து வரப்போகிற போதகர் ஒருத்தம் கூட சரியில்லை. தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் த ஜாப். போதகர் ஊழியத்திற்கு தகுதியற்றவர்கள். யார் சொல்றாங்க? ஒரு ப்ரொஃபஸர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறேங்க. நிறைய காரியங்கள் சொல்லலாம் உங்களுக்கு. இதை விட நான் இந்த கைகோர்த்து ஜெபம் பண்ணுறேன் பாருங்க, அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை எனக்கு சில காரியங்களை சொல்ல முடியாது. பயம்ன்றதுக்காக மாத்திரமல்ல, இதெல்லாம் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. குற்றமில்லாத ரத்தம், இந்தியாவில் என்ன நடக்குது. ஆகவே நான் இப்போது இந்த நூதன இதெல்லாம் பார்த்துட்டேன், அதனால் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளணும் எப்படிப்பட்ட மக்களெல்லாம் இருக்கிறாருங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20லேருந்து 23, நம்ம கொஞ்சம் டைம் ஆகிட்டனால நீ வாசரியாப்பா 20லேருந்து 23, 21லேருந்து வாசி. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலனளிப்பேன். நல்ல கவனிங்க. கிரேக்க கோயில்கள், கிரேக்கர்னு சொல்லும்போது உங்களுக்கு மகா அலெக்சாண்டர் தான் ஞாபகம் வரும். அந்த கோயிலேயே தேவதாசிகள் இருந்தார்கள். லலித் என்ற பெண் தேவதை காமத்தின் தேவதை, கடவுள் நான் சொல்ல மாட்டேன். லலித் என்ற பெண் தேவதை காமத்தின் தேவதை. நல்லா கவனிங்க. இன் இந்தியா காமசூத்ரா என்றதை எழுதியவர் வத்சாய சர். இவர் கிறிஸ்துவுக்கு முன் 400, அந்த சமயத்திலே இவைகளெல்லாம் எழுதப்பட்ட காலங்கள். அவர் அவ்வளோ நாள் வாழல, 200 வரைக்கும் அதை எழுதியிருக்கிறாங்க. எழுதப்பட்ட காலம் அதை எழுதியவர் வத்சாயசர். அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோடு கூட இணைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யூ கேன் கமிட் adultery, you can do idol worship, you can do eat anything whatever placed before the idols. விக்கிரகங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்ட எவைகளினாலும் சாப்பிடலாம். விபச்சாரம் செய்வது தவறில்லை. நான் அதுக்கு தான் உங்களுக்கு 63 மில்லியனை குறித்து சொன்னேன். செயல் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆகவே மற்றவைகளெல்லாம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இது விடிவெள்ளி நட்சத்திரம் இவைகளை குறித்து தான் போடப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். லத்தீன் மொழியில் இந்த மார்னிங் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, தமிழில் விடிவெள்ளின்னு சொல்கிறோம்.
லத்தீன் மொழியில் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லூசிஃபர். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஜீசஸ் இஸ் கால்ட் மார்னிங் ஸ்டார். இது தப்பாக எழுதிட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. இப்போது ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் எபிரேய மொழியிலே ஓசன்னா என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்களா, இயேசுவே எங்களை ரட்சியும், இயேசுவே எங்களை ரட்சியும், இயேசுவே எங்களை ரட்சியும். அப்படி அவங்க மாரில் அடித்து கொள்வார்கள் யூத மக்கள். எபிரேய பாஷையில் ஓசனா. நம்ம பாஷையில் அதை வேறு மாதிரியே நம்ம சொல்கிறோம். ஆகவே நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த மார்னிங் ஸ்டார் என்பது லத்தீன் மொழி லூசிஃபர்னு சொல்லியிருக்க, இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவ சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏசபெலுடைய கன்க்ளூஷன் பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, Christians could engage in these practices without sinning. நல்லா கவனிங்க. Commit adultery, do worship idols. இவைகள் எல்லாத்தையும் செய்யுங்க when you participate in the festival without sinning. எப்படி இருக்கு பாருங்க ஸ்டேட்மெண்ட். இதை வேறு வல்லுநர்கள் எழுதியிருக்காங்க. ஆகவே நீங்கள் ஒரு பெரிய அவங்க வைக்கிற ஃபங்க்ஷன் அதுக்கு போனீங்கன்னா, நானே என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எப்படி விழுந்து போனேன், எத்தனை நாட்கள் என்னுடைய வாய் திறவாமல் இருந்துச்சு, ஏன் அந்த தப்பை நான் செய்தேன் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், இவைகளெல்லாம் அடுத்து வருது. நீ மனம் திரும்பலன்னு சொன்னால் உன்னை கட்டில் கிடையாக்கி போடுவேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் பிரிஞ்சு போய், அதாவது ஊழியம் செய்வோம். அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு பொதுவான குரூப். தம்பி ராஜனுடைய அப்பா தான் அங்கே எங்களோடு கூட ஊழியம் செய்த நாட்கள், அந்த கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிற காரியம். இப்போ நானும் மேனன்னு சொல்லி ஒரு கேரளாவை சேர்ந்தவரும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு வீடாக சந்தித்து அவருக்கு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீடாக சந்திப்போம். ஒரு வீட்டில் போனோம், ஒரு பெண் அப்படியே படுக்கையாக இருந்துச்சு. நான் சொல்லுறது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த பெண் எங்களையே பார்த்து கொண்டு என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் 2 பேரும், நான் அதிகமாக பேச மாட்டேன், ஏன்னா மேனன் என்னோட பெரியவர். அவர் சொன்னார், நீங்கள் யாருன்னு தெரியலங்க அப்படின்னு. அந்த அம்மா என்ன திரும்ப சொன்னாங்க, நான் தாங்க எம்ஜி ராமச்சந்திரனோடு கூட டான்ஸ் ஆடுகிற பெண், கட்டில் கிடையாய் கிடந்தாள். அவ எங்களை பார்த்து கேட்குறா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் எழும்பணும் படுக்கையை விட்டு. எனக்கு அவிசுவாசம் அப்படின்னு கூட வைத்துக் கொள்ளுங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை. எப்படியெல்லாம் வாலிபத்தில் ஆடி இருப்பா யோசிச்சு பாருங்க. இப்போ கட்டில் கிடையா இருக்கிறா. அடுத்த வாரம் போய் பார்த்தோம், எங்களால் செய்யக்கூடியது அவள் அப்படியே தான் இருந்தா அந்த பெண். நாங்கள் என்ன பண்ணோம், அவர் ஏதோ கேக்கு அந்த அம்மாவுக்கு வாங்கி கொண்டு வந்தார், கொடுத்துட்டு வந்துட்டோம். இதுதாங்க இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். இப்போ ஒரு கடைசியாக நான் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், தமிழில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாருமே தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 - 18 என்னுடைய மனைவி வாசிப்பாங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 - 18 வரைக்கும் வாசிப்பாங்க. நான் சொல்லுகிறேன், ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். Before sun rises, rapture is church to heaven. Before sun rises, so Christ will appear. நல்ல கவனிங்க. As the morning star to the rapture
of his church to heaven. அடுத்து அதில் கண்டினியூஸாக எழுதுகிறார் வேத வல்லுனர். Before he appears as the son of righteousness to reign over the earth. நான் தமிழில் சொல்லிடுறேன், என்னுடைய மனைவி வாசிப்பாங்க, நல்லா கவனிங்க. பிஃபோர் சன்ரைஸ், சூரிய ஒளி மேலே எழும்புவதற்கு முன்பாக கிரைஸ்ட் வில் அப்பியர். இது அவருடைய ராப்சரை குறித்து சொல்லுகிறது. வில் அப்பியர் as the morning star to rapture his church to heaven. அடுத்து அதே சேம் சென்டென்ஸ் கண்டினியூ ஆகுது. Before he appears as the son of righteousness to reign over the earth. ஏன்னா அவர் பூமிக்கு இறங்கி வரும் பொழுது பகிரங்க வருகை, மேலே சொல்லப்பட்டது ரகசிய வருகை, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ரகசிய வருகை. அடுத்து சொல்லப்படுகிறது அவர் ரெயின் ஓவர் பண்ணுவார், அவரே வெளிச்சமாக இருப்பார். அதை தான் வேத வல்லுனர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய மனைவி வாசிப்பாங்க, கேளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நல்லா கவனிங்க. 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட, எவர்களோடே கூட? நம்முடைய பெற்றோர்கள் யார் யார் இறந்துட்டாங்களோ மேலே இருக்காங்க, அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும். அப்போது ராப்சர் தான். இதை குறித்து நிறைய பேருக்கு தெரியல மீன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா இது எங்கே வாசிப்பாங்க உங்களுக்கு தெரியும். கீழ்ப்பாக்கல்ல தோட்டத்துக்கு போனீங்கன்னா புதைக்கும் பொழுது அவர்கள் இந்த வசனங்கள் தான் வாசிப்பாங்க. கூட ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணோம், விதைக்கிறோம்னு சொல்லிட்டு. முதலாவது உயிர் தெழுகிற போகிறது அவங்களுடைய ஆத்மாலாம் பரலோகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம மறுரூபத்தில் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்களும் நம்மளை பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நம்ம விட்டு போன எல்லாம் நல்ல மேன்மையான ஊழியக்காரர் எல்லாரும் போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம தான் மீதி காரியங்களை பார்க்கணும். அதுக்கு தான் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். என்னையும் வைத்திருக்கிறார், உங்களையும் வைத்திருக்கிறார். நான் இவ்வளோ நேரம் பேசினேன், எந்த ஒரு டேட்டும் நான் சொல்லலை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த விதத்திலும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்து ஏமாந்து போகாதீங்க. இவைகளெல்லாம் அமெரிக்காவிலே நடைபெற்று கொண்டு வருகிற சம்பவங்கள். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தரையில் தான் இவ்வளோ நாள் பூமி அதிர்ச்சியை வர வச்சாரா? இல்லை, கடலில் வர வச்சார். ஏன்? அங்கேயும் இரக்கம் பாராட்டுறாரு. ஏதோ 1-2 இடம் குஜராத்தில் நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பூமி அதிர்ச்சியாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, அவர் செய்கிற காரியங்களாம் பார்த்தீங்கன்னா
நான் வரப்போகிறேன், ரெடி ஆகிடுங்க, ரெடி ஆகிடுங்க, ராப்சருக்கு ரெடி ஆகிடுங்க. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இரக்கம் பாராட்டுக்கிறார். கடந்த நாளில் சைனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில், பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, மறித்து போனாங்க. பாகிஸ்தானில் பார்க்குறீங்க வெள்ளம். இவைகள்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை இல்லாதது. பூமி அதிர்ச்சி உண்டாகுன்னு சொல்லி பைபிளில் போடல. 24:7 மத்தேயுல பல இடங்களில் உண்டாகும். ஆங்கில வேதாந்தத்தில் வேரியஸ் பிளேசஸ். முந்தையெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி வந்துச்சு. ஆகவே ஆண்டவருடைய வருகை சமீபம், ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆகவே நம்ம ஜெபிக்க போகிறோம். தம்பி ராஜன் அவர்களை நான் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவர்களாக இருக்கணும். Thus the overcomer is promised a path in the rapture. இவர்களை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். He does not earn this by his works, but his works demonstrate the reality of his faith, because he is genuinely converted. He will be given the morning star. இதை ஒரே வார்த்தையில் சொல்ல போனோன்னா, உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அவனுடைய ஒர்க், அதாவது அவனுடைய கிரியைகள் மாத்திரமல்ல, அது அல்லவே அல்ல, அவனுடைய ஃபெய்த், அவனுடைய விசுவாசம் அவன் மேலே கொண்டு போயிடும். சபை எடுத்துக்கொள்ளப்படும்.